ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு ஒர்க் நம்ம இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1D 2D லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்தாச்சு. இப்போ ஒர்க், எனர்ஜி, பவர். இந்த ஒர்க், எனர்ஜி, பவரில் டாபிக்ஸ் இந்த லெசன்லேயே இருக்குது. 3 டாபிக் தான். ஒன்று ஒர்க்கு, ஒன்று எனர்ஜி, ஒன்று பவரு. அதில் அதிகமாக இருக்க இதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க கொலிஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒர்க் இருக்குது, அடுத்து அப்புறம் ஒர்க்கில் இன்னொரு டாபிக் இருக்குது, பை வேரியபிள் ஃபோர்ஸ், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி ஒன்று இருக்குது. எனர்ஜியில் 2-3 டாபிக்ஸ் இருக்குது. சேஞ்ச் இன் எனர்ஜி இருக்குது, பொட்டன்ஷியல், கைனடிக் எனர்ஜி இருக்குது. அப்புறம் அதில் எனர்ஜியில் கொஞ்சம் பெரிய டாபிக், அது கொஞ்சம் நிறையா இருக்குது. அப்புறம் பவரில் ஒன்று தான், பவர் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் கொலிஷன் இருக்குது. இதை தாண்டி சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. மேஜராக சொல்லணும் அப்படின்னா இந்த 4 தான் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த 4 வழக்கம் போல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பேசிக் ஃபார் பிகினர்ஸ். அதாவது இந்த சாப்டரில் எனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியாதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்காக ஈஸியான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னா தான் அவங்க அடுத்தடுத்த லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இப்போ நீ பிகினராக இருக்க அப்படின்னா நீ நிறைய பேர் கஷ்டமான கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரே வரலன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு நமக்கு ஈஸியான கொஸ்டின் போட தெரிஞ்சால் தான் அதை வச்சு நமக்கு அடுத்த லெவலான கஷ்டமான கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாட்ரேட் லெவல் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அடுத்து மாட்ரேட் லெவலான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஹார்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட்ஸ் ஃபார் அட்வான்ஸ். எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங்காக தான் இருக்கும். அது பண்ணிட்டேன் அப்படின்னா சாப்டரே மாஸ்டர் தான். இப்போ நம்ம அந்த மாதிரி எந்த டாபிக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க்குக்கு பண்ணலாம். ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை பார்த்து மாட்ரேட், ஹார்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒர்க்கோட ஃபார்முலா முதல்ல தெரியணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கோட ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். ஒர்க் அப்படின்னா என்ன? ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது எஃப்டி காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இப்போ இன்டிகிரேட் பண்ண வச்சுக்கோங்க. அதாவது பார்ட்டிக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் போயிருக்கு. அப்போதைக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க 2i கேப் ப்ளஸ் 3j கேப்னு கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு நம்மளுடைய ஒர்க் கேட்டாங்க அப்படின்னா இன்டிகிரேட் பண்ணணும். என்ன அப்படின்னா f டாட் dx, இந்த dx போட்டு இங்கே எத்தனை 0 to 1 அந்த 5 இந்த மாதிரி இன்டிகிரேட் பண்ணுறது ஒரு மாடலு. இது ஈஸியாக கேட்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கேட்கலாம். இல்லைனா என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்படி இது டிஸ்டன்ஸு, இது ஃபோர்ஸ் கொடுத்து இது கீழே இருக்க ஏரியா அண்டர் கிராஃப் என்னது ஒர்க்கு. அது மட்டும் இல்லை அப்படின்னா இன்டிகிரேட் பண்ண நல்லா கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இன்டிகிரேட் நல்லா பண்ண தெரியணும். அதாவது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டிஎஸ். டிஎஸ்னால் என்னது, ds அப்படின்னா எக்ஸு டிஎக்ஸ் dxi கேப் ப்ளஸ் dyj கேப். இதுதான் என்னது ds. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் எப்படி கான்ஸ்டிட்டா. அப்புறம் இன்டெக்ரல். அப்புறம் ரொம்ப கஷ்டமான கேட்டால் இதை வச்சும் கேட்பாங்க. அப்புறம் ஏரியா அண்டர் கிராஃப். இப்போ தான் ஒர்க்கை கேட்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? பேசிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் வெக்டர், அதாவது ஒரு ஃபோர்ஸ் வெக்டர் கொடுத்துருவாங்க. மாஸ் யூனிஃபார்ம் அதாவது ஒரு மாஸ் 2 kg ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால பார்ட்டிக்கல் இந்த பொசிஷன் வெக்டர் இங்கேருந்து இங்கே போகுது. ஒர்க் டன் பை த பார்ட்டிக்கல். அப்போதைக்கு இருக்க ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். இங்கே பொசிஷனில் கொடுத்துருக்கனால R2 மைனஸ் R1. ஓகே, அப்போ நீ போட்டால் அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஃபோர்ஸ் 3i + 4jன்னு கொடுத்துட்டான். அப்போ நமக்கு டேரெக்டாக எழுதுனா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் j கேப் கொடுத்துட்டான். இப்போ R2 வேணும்ல. R2 என்னது, இதுதான் R2. 4i ப்ளஸ் 3j மைனஸ் k. R2 மைனஸ் R1. R1 என்னது, R1 2i ப்ளஸ் k. இது பொசிஷன் வெக்டர்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும், சப்ராக்ஷன் தான் வேணும். ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, அது கிடையில் இருக்க தானே கேட்குறான். அப்போது R2 மைனஸ் R1. R2 என்னடா, i கேப் மைனஸ் பண்ணு, 4i மைனஸ் 2i 2i.
3j மைனஸ் இங்கே அங்கே வந்து எதே இல்லை ஜே கேப்பே இல்லை, அப்போ 0 ஜே கேப், அப்போ 3 மைனஸ் 0 0, அப்போ ப்ளஸ் 0 ஜே கேப். R2 வந்து என்னது மைனஸ் கே, அப்போ மைனஸ் 2k. இதான் வந்து என்ன R2 மைனஸ் R1. இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் இன்ட்டு அதுதான் வேணும். ஸோ W is equal to ஃபோர்ஸ் வந்து என்னது 3i ப்ளஸ் ஜே, R வந்து என்னது 2i ப்ளஸ் 3j மைனஸ் 2k. இப்போ வந்து ஐ கேப் மல்டிபிள் பண்ண 3 × 2 வந்து எவ்வளோது 6, ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் 1 ப்ளஸ் ஜே கேப் 3 × 1 வந்து எவ்வளோது 3. இங்கே வந்து கே கேப் இருக்குது, இங்கே கே கேப் இல்லை, அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ வந்து ஒர்க் டன் வந்து என்னது, ஒர்க் டன் அப்படின்னா 9 ஜூல். ஓகே, அப்போ வந்து என்ன ஆப்ஷன் வருது, ஆப்ஷன் சி. ஸோ புரிஞ்சா, இதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இதுதான். நமக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாஸு இந்த ஜே கேப்பு தேவையில்லை, இங்கே இருக்கிறது தான் நமக்கு தேவைப்படும். இங்கே கே கேப் இல்லை, அதனால் நீங்கள் கே கேப் நம்ம தேவைப்படலை. ஓகே, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்காக கொடுக்குறது மாஸு இந்த இதெல்லாம். ஓகே, இதுதான் ஈஸியான கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஈஸி தான், ஆனால் வேறு மாடல் என்ன அப்படின்னா, a body moves a distance 10 meter along a straight line under the action of force 5 Newton. work done வந்து 25. angle between the force and direction of motion. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் d கொடுத்துட்டான். ஓகே, 10 மீட்டர். இது வேறு ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். ஃபோர்ஸ் வந்து என்னது 10 நியூட்டன். ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். ஃபோர்ஸ் வந்து என்னது 5 நியூட்டன். டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டரு. ஒர்க் டன் வந்து என்னதுரா, ஒர்க் டன் வந்து 25 ஜூலு. ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன், தீட்டா வந்து என்னன்னு கேட்குறான். ஸோ வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், W is equal to FD cos theta. W வந்து என்னது 25, F வந்து என்னது 5, D வந்து 10, 5 to 10 50 cos theta. அப்போ இது 1 இது 2, அப்போது cos theta is equal to 1/2. காஸ் வந்து எப்போ 1/2 வரும், தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியாக இருக்காது, காஸ் தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியாக இருந்தால் 1/2. அப்போ ஆப்ஷன் பி. ஸோ புரிஞ்சா, அதே தான் ஈஸியானது தான். அங்கே வந்து வெக்டர் சம்மு, இங்கே வந்து டேரெக்டாக கொடுத்துட்டான் ஆங்கிள் பிட்வீன் தான். இது ஒரு ஈஸியான மாடலு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒன்றை சொன்னேன்ல, இன்டிகிரேட் மெத்தட் ஒன்று இருக்குன்னு. இன்டிகிரேட்டில் ஈஸினா இதுதான், இதுக்கு மேலே இன்டிகிரேட்டில் ஈஸியாக கேட்கவே முடியாது. ஓகேவா, என்ன அப்படின்னா, a force F is equal to 20 plus 10y act on a particle in y direction where F is in Newton and y in meter. work done by this force to move the particle y is equal to 0 to 1. அதாவது ஒரு இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஒரு பார்ட்டிக்கலில், அப்போ வந்து பார்ட்டிக்கல் வந்து y is equal to 0, அதாவது இதான y is equal to 0, இங்கேருந்து y is equal to 1 போகிறப்போ ஒர்க் டன் வந்து என்ன கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டிகிரேட் பண்ணும். இன்டிகிரேட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, W is equal to டாட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ F dy 0 to 1 என்ன கொடுத்துருக்காங்க போட்டணும். F வந்து என்னடா 20 + 10y dy 0 to 1. அப்போ நீ வந்து இது இன்டிகிரேட் பண்ண அப்படின்னா, இதை உள்ளே கொண்டு வந்த அப்படின்னா 20y + 10y²/2 இதான் இன்டிகிரேலு. அப்போ 0 to 1. ஓகேவா, இப்போ 1 ஒய்ன்ற இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்மிட் பண்ணு. அப்போ 20 + 10 இன்ட்டு எதை சப்மிட் பண்ணாலும் அதுதான் வரும். அப்போ 5 ஒரே நிமிஷம். ஓகே, எதில் விட்டோம், இதில் இன்டிகிரேட் பண்ணோமா. 20 இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் பண்ணால் ஒய்ன்ற இடத்துல 1 சப்ஜெக்ட் பண்ணு. அப்போ 20 × 1 1 ப்ளஸ் 1 மாதிரி சப்ஜெக்ட் பண்ணு. ஒய் 10 இன்ட்டு எதை சப்ஜெக்ட் பண்ணால் மாதிரி 1 தான் வரும். அப்போ வந்து 10 × 1/2, அப்போ வந்து மாதிரி 5 தான் வரும். மைனஸ் எதை சப்ஜெக்ட் பண்ணால் 0 தான் வரும். அப்போ வந்து ஒர்க் டன் வந்து என்னது 25. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, புரிஞ்சா. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெக்டரில் எப்படி ஈஸியாக கேட்கலான்னு பார்த்தாச்சு. அடுத்து டேரெக்ட் ஃபார்முலாவில் எப்படி ஈஸியாக கேட்பான்ற பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்டிகிரேட்டில் எப்படி ஈஸியாக கேட்பான். இதுதான் வந்து ஈஸியான மாடல்ஸ் ஃபார் இது டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, a force act on a particle
3 gram in such a way position of the particle as function of time வந்து பொசிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. x in meter or in second the work done during first 4 second. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒர்க் டன் தான் கேட்குறாங்க. அவங்க கேட்குறது வந்து என்ன அப்படின்னா ஒர்க் டன் வந்து கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொசிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 செகண்டில் வந்து ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ வந்து நமக்கு வந்து ஒர்க் டன்னா என்ன ஃபார்ம்ல தெரியும். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தெரியும். இங்கே ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை. பொசிஷன் டிஸ்டன்ஸ் தான் வந்துருக்கு. சரி, அப்புறம் வந்து நமக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்னா ஒர்க் டன்னா அப்படின்னா இன்டெக்ரல் பண்ணுறது ஒன்று தெரியும். இல்லை அதை தாண்டி நமக்கு என்ன ஃபார்ம்ல தெரியும். ஒர்க் டன் அப்படின்னா சேஞ்ச் இன் எனர்ஜி. ஸோ வந்து அதை வச்சு தான் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டன் டூரிங் ஃபஸ்ட்டு 4 செகண்ட், அதாவது 0 to 4 இந்த 4 செகண்டில் வந்து எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஒர்க் டன், அப்புறம் இந்த இடத்துல என்ன ஒர்க் டன், அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் மொதல் 4ல் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ வந்து அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒர்க் டன்னா வந்து என்னது, ஒர்க் டன் அப்படின்னா சேஞ்ச் இன் எனர்ஜி. ஓகே, அப்போ வந்து மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. இப்போ வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகும். அப்போது ஆஃப் எம் வி ஃபைனல் ஸ்கொயர் மைனஸ் வி இனிஷியல் ஸ்கொயர், இதுதான் வந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மாஸ் தெரியும், இது நியூமரிக்கலு, ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னன்றது தெரியும். ஆனால் முதல் என்ன கொடுத்துருக்கான், பொசிஷன் தான் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3t மைனஸ் 4t ஸ்கொயர் ப்ளஸ் t க்யூப். இப்போ வெலாசிட்டி வேணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் v இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 8t ப்ளஸ் 3t ஸ்கொயர். இதுதான் வந்து என்னது, இதுதான் வந்து வெலாசிட்டி. நமக்கு வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வேணும். ஓகே, இப்போ ஃபைனல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்க, இனிஷியல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது. அவனே நல்லா சொல்லிட்டான் ஒர்க் டன் டூரிங் ஃபஸ்ட்டு 4 செகண்ட். அப்போ 0ல் ஆரம்பிச்சு 4. அப்போ ஃபைனல் வெலாசிட்டின்றது 4வது இதில் தான் ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது. இனிஷியல் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ வந்து டைமுன்ற இடத்துல 0 போட்டால் இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கும். டைமுன்ற இடத்துல 4 கொடுத்தா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி இது எப்போ, இனிஷியல் வெலாசிட்டி வந்து அட் டைம் t is equal to 0. ஓகே, அப்போ v is equal to 3 minus 8 into 0 plus 3 into 0 ஸ்கொயர். அப்போ 0 இதுவும் 0 ஆயிரும். அப்போ v இனிஷியல் வந்து 3 மீட்டர் பர் செகண்ட். அப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டினா t is equal to 4 போட்டால் ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிரும். அப்போது ஃபைனல் velocity at t is equal to 4. okay, இப்போ v is equal to 3 minus 8 into 4 plus 3 into 4 square. ஓகே, அப்போ v is equal to 3 minus 24, 4 ஸ்கொயர் வந்து 16 into 3 வந்து 48. அப்போ ப்ளஸ் 48. அப்போ நீ வந்து 3 வந்து மைனஸ் பண்ணால் 21ல் 48 போச்சு அப்படின்னா 19 மீட்டர் பர் செகண்ட். அப்போ வந்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருச்சு. நம்மளோட ஃபார்முலா வந்து என்னது, நம்மளோட ஃபார்முலா வந்து இது சேஞ்ச் இன் எனர்ஜி. நமக்கு மாஸ் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுன்னு சொன்னோம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எடுத்து நீ அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வந்து என்னது 3 கிராம், அதை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணால் -3. ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போ 19 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகே, அப்போது half 3 into 10 to the power minus 3. 19 ஸ்கொயர்னால் வந்து எவ்வளவு, 9 9s are 81, 9 1s are 8, 9 1s are 9, 9 plus 8 வந்து என்னது 17, 9 1. ஓகே 1. அப்போ வந்து 16, இங்கே ப்ளஸ் 1 361. ஓகே, அப்போ 361 மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ வந்து 352. அப்போது half into 3 into 10 to the power minus 3 into 352. 352 into 3 வந்து பண்ண எவ்வளோ வரும், 3 2s are 6. ஓகே, 3 5s are 15, இங்கே 1, அப்போ வந்து 10. அப்போ 1506 into 10 to the power minus 3, இங்கே வந்து என்னது 1/2. ஸோ வந்து 1/2 கேன்சல் பண்ண அப்படின்னா 10 5, ஸோ 2, இங்கே 8. அப்போ 528. அப்போ வந்து ஒர்க் டன் வந்து என்னது, work done is equal to 528 into 10 to the power minus 3 joule. okay, 528
528. அதாவது இது வந்து 10⁻³ மில்லி ஜூல்னு வச்சுக்கலாமா. இப்போ 528, 528க்கு நியரஸ்ட் ஆப்ஷன் எது? 530. அப்படின்னா அது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இதுவுமே வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு அளவான கொஸ்டின் தான். அதாவது நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ண தெரிஞ்சு வெலாசிட்டி கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு 4 செகண்ட்னா அப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி t=4 வந்து என்ன இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி t=0 என்ன இருக்கும்னு தெரிஞ்சு மைனஸ் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கிராஃப் சம். அதாவது கிராஃபில் இருக்கிறதுல ஈஸியாக கேட்டால் இப்படி தான் கேட்க முடியும். என்ன அப்படின்னா, a force F on a particle moving in a straight line varies with distance d as shown in the figure. The work done on the particle during its displacement of 12 meter. அதாவது 12 மீட்டர் கொடுத்துட்டான், கிராஃப் கொடுத்துட்டான். இப்போ வந்து ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் மேப் கொடுத்து ஒர்க் டன் வந்து என்ன நினைக்கிறான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபோர்ஸு டிஸ்டன்ஸு கொடுத்து நமக்கு ஒர்க் டன் வேணும் அப்படின்னா ஏரியா அண்டர் த கிராஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, 3லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சா, இதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் டன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கேருந்து தானே ஆரம்பிக்குது. ஸோ வந்து இப்படி இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், இப்படியும் போடலாம் தானே. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன், A1 லென்த் அண்டு பிரெத்து. லென்த்து 7 - 3 வந்து என்னது 4, பிரெத்து 0 to 2. அப்போ வந்து A1 வந்து என்னது 8, A2 அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, A2 வந்து என்னது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் வச்சா ஆஃபு, பேஸ் வந்து 12 - 7 வந்து 5, ஹைட் வந்து என்னது 2. அப்போ இந்த 2 கேன்சல் 5. ஓகே, அப்போ வந்து A1 + A2 வந்து எவ்வளோடா, 8 + 5 வந்து 13. அப்போ வந்து ஒர்க் டன் வந்து என்னன்னு கேட்டால் அப்படின்னா கிராஃபில் ஒர்க் டன் = 13 ஜூல். ஈஸியாக, அதாவது ஏரியா அண்டர் த கிராஃப் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஆப்ஷன் டி. ஸோ சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து நம்ம ஈஸியான சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது இங்கே வந்து ஈஸியான சம்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராஃபில் ஈஸியாக ஒரு ஒர்க்கையும் ஃபோர்ஸையும் வச்சு எப்படி கேட்கலான்றது, ஏரியான்றத கிராஃபில் ஈஸியாக கேட்க முடியுன்றதை பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு அளவான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பொசிஷன் கொடுத்து ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு இத்தனை செகண்டில், 4 செகண்டில், 8 செகண்டில் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும், இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கின்றதை பார்த்தோம். ஓகே, இதில் வந்து ஒரு ஈஸியாக இன்டிகிரேட் பண்ணுறதுனா இப்படி தான் இன்டிகிரேட். இதை தாண்டி ஈஸியான இன்டிகிரேட் யாராலையும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக அவங்களே எஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒய்யை இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மாடல்லாம் இன்டிகிரேட்டில் தான். ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் மாடலு, செகண்ட் வந்து வெலாசிட்டி மாடலு, தேர்டு வந்து இன்டிகிரேட் மாடலு. இப்போ இங்கே ஃபோர்த்து வந்து ஆங்கிளை வச்சு டேரெக்டான ஃபார்முலாவில் எப்படி கேட்டான்றதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வெக்டரை வச்சு எப்படி ஈஸியாக கேட்கலான்றதை பார்த்தோம். ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து எல்லா மாடல்லையும் இருக்கிறதுல ஈஸியான சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்படி தான் வெக்டரில் பார்த்தோம், இங்கே ஆங்கிளில் ஈஸியான ஃபார்மில் பார்த்தோம், இங்கே வந்து இன்டிகிரேட்டில் பார்த்தோம், இங்கே வந்து வெலாசிட்டியில் பார்த்தோம், இங்கே வந்து கிராஃபில் பார்த்துட்டோம். அப்போ எல்லாத்துலேயுமே ஈஸியான மாடல்ஸ் வந்து எப்படிலாம் கேட்கலான்றதை நீ பார்த்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு மாட்ரேட்டான அதாவது இந்த ஒரு ஃபார்முலா உனக்கு தெரியும், ஆனால் அதை வச்சு மட்டுமே ஒரு நாள் இந்த சம் சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான எம்சிக்யூஸ் இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, a force F is equal to alpha plus beta square act on a object in x direction. The work done by the force is 5 joule when the object is displaced by 1 meter. If the constant alpha வந்து 1 Newton, then beta value. அதாவது எஃபோட வேல்யூ கொடுத்துட்டான், ஒர்க் டன்னு அவனே கொடுத்துட்டான். ஏன்றது கான்ஸ்டன்ட், அதாவது மூவ் ஆகிறது வந்து 1 மீட்டர் தான். ஏன்றது கான்ஸ்டன்ட்டாக பியோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறான். ஸோ வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தெரியும். ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஃபோர்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். ஓகே, டிஸ்பிளேஸ்டு பை 1 மீட்டர். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்ரு, ஒர்க் டன் வந்து 5 ஜூலு, பீட்டாவோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறான். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்டிகிரேட் பண்ணணும். ஓகே, டிஸ்பிளேஸ்டு பை 0 மீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது 0, இங்கே போகிறது 1, டிஸ்பிளேஸ் பை 1 மீட்டர்னு அதானே. ஓகே, அப்போ இங்கே என்ன போடலாம், இங்கே dx, இங்கே ஒர்க் டன்னு. ஓகேவா, இப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1. ஸோ அப்போ எக்ஸுன்ற இடத்துல ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 போடு. இப்போ w ஈக்குவல் டு அப்பர் லிமிட் வந்து என்னது, ஆல்ஃபா இன்ட்டு 1, அப்பர் லிமிட் வந்து லோயர் லிமிட் போட்ட அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் அப்பர் லிமிட்டில் வந்து போட்ட அப்படின்னா பீட்டா 1 கியூப் டிவைட் பை 3 மைனஸ் பீட்டா 0 டிவைட் பை 3. ஓகே, ஒர்க் டன் ஈக்குவல் டு இதுவும் 0 ஆயிரும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைட் பை 3.
ஒர்க்கு வந்து என்ன கொடுத்துருக்கான், ஒர்க்கு வந்து 5 ஜூல் அவனே கொடுத்துருக்கான். ஒர்க் வந்து 5 ஜூல், ஆல்ஃபாவோட வேல்யூ 1 நியூட்டன்னு கொடுத்துட்டான். ஓகே, அப்போ ஒர்க்கையும் ஆல்ஃபாவோட வேல்யூ நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிடு. ஒர்க்கு வந்து 5 ஜூல், ஆல்ஃபாவோட வேல்யூ 1, அப்போ மைனஸ் பீட்டா டிவைட் பை 3. நமக்கு என்ன வேணும், பீட்டாவோட வேல்யூ தான் வேணும். அப்போ பீட்டா டிவைட் பை 3 அப்படின்னா இதை அங்கே கொண்டு போவியா, 5 - 1 வந்து என்னது 4. 1 மினிட், அதாவது இங்கே ப்ளஸ் தானே வரணும். அதாவது இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் தானே வரணும். அதாவது இது ஒன்று, இது எக்ஸ் கோஆர்டினேட்டு, இது தனித்தனியாக பிரிப்போம். அப்போ வந்து இதோட இது முடிஞ்சிடும். அப்போ வந்து நடுவில் ப்ளஸ் தான் போடணும். அப்போ ப்ளஸ்ஸு, அப்போ வந்து 5, இப்போ 1 அங்கிட்டு கொண்டு போனால் 5 - 1 வந்து 4. அப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 4 × 3 12. அப்போ வந்து பீட்டா வந்து என்ன 12 நியூட்டன். அப்போ ஆப்ஷன் வந்து என்ன சொல்லணும், 12 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ஸோ வந்து ஒரு டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண தெரியணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒர்க் டன் வந்து இங்கே 5 ஜூல்னு கொடுத்துட்டான். அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எந்த இடத்துல போடணுன்றக்காக. சில பேர் வந்து ஒர்க் டனை போட்டு இந்த கோஆர்டினேட்டோட மைனஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அதுவும் இல்லாமல் டிஸ்பிளேஸ் பை 1 மீட்டர்னா 0 to 1 எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து அதே மாதிரியான இன்டெக்ரல் மாடல் தான். என்னன்றது பார்க்கலாமா. இந்த இன்டெக்ரல் வந்து நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு இன்டெக்ரலுக்கு அதை விட இது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த இன்டெக்ரலுக்கு இது வந்து அதை விட இது கொஞ்சம் கஷ்டம். என்ன அப்படின்னா force F is equal to x square y cap plus y square j cap act on a particle in a plane x plus y வந்து 10. work done by the force வந்து during displacement 0,0 to 422 ஜூல். ஓகே, ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டான். ஒர்க் டன் வந்து என்னன்னு கேட்குறான். அப்போது நமக்கு தெரிஞ்ச வரலாம் ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா F × D தான். அதை வச்சு எப்படிலாம் கேட்குறேன்ற பாரு. இது கொஞ்சம் வேறு மாதிரியான கொஸ்டின், கொஞ்சம் மாட்ரேட் லெவலான கொஸ்டின் தான். மாட்ரேட்டோட கொஞ்சம் ஹையின்னு கூட சொல்லலாம். இங்கே பாரு, ஒர்க் டன் அப்படின்னா FD. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒர்க் டன்னை வந்து FDSன்னு எழுதலான்னு சொன்னேன்னா. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஃபோர்ஸ் வந்து x² y I cap ப்ளஸ் y² j cap. இது வந்து ஃபோர்ஸு. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 0,4 இதெல்லாம் கொடுத்துட்டான். ஆனால் நம்ம வந்து ஒய் கோஆர்டினேட்டில் போடுறப்போ நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து டிஎஸை வந்து என்ன சொன்னேன், dx I cap ப்ளஸ் dy j capன்னு எழுதலாம் ஃப்ரண்ட்டில் சொன்னேன்னா. அப்போது dx I cap ப்ளஸ் dy j cap. ஓகே, ஓகே இப்போ கிளியராக புரியுதா. அதாவது எஃப்ன்றது இது, டின்றது இது, dx I cap ப்ளஸ் dy j cap. இப்போ ஐ கேப்பை என்ன பண்ணலாம், ஒன்று மல்டிபிள் பண்ணலாம். w is equal to x² y dx I cap ப்ளஸ் ஐ கேப்பு தான் வந்து இதாகிரும்ல. ஓகே, இப்போ வந்து y² dy. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணலாமா இப்போது. ஏன் அப்படின்னா நமக்கு x, y, அதாவது இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அப்போ இப்போ இன்டெக்ரேட் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்துடலாமா. ஓகே, இப்போ இன்டெக்ரேட் பண்ணலாம். w is equal to integral of x² y dx ப்ளஸ் integral of y² dy. இப்போ எக்ஸு வந்து இது வந்து என்னது, இப்போ வந்து 0,0 இனிஷியல் அப்படின்னா இனிஷியல் வந்து என்னது 0,0. அப்போ வந்து இது வந்து x1 இது y1 அப்படி தானே. இப்போ ஃபைனல் வந்து என்ன கொடுத்துருக்கோம் 4,2. அப்போ இது x2 இது y2. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ வந்து இப்போ வந்து இனிஷியல் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் நீ என்ன போடுவேன் 0. ஃபைனல் வந்து என்ன போடுவேன் 4. ஒய் கோஆர்டினேட்டில் இனிஷியல் என்ன போடுவேன் 0. ஃபைனல் வந்து என்ன போடுவேன் 2. இப்போ புரிஞ்சா. இப்போது இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் வந்து என்ன அப்படின்னா இங்கே y² dy இன்டெகிரல் பண்ணிடலாம். இங்கே x² dx இருக்குது. ஆனால் இங்கே y சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. அதுக்கு தான் அவன் என்ன க்ளூ கொடுத்துருக்கான் அப்படின்னா x + y வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ வந்து x + y வந்து 10 அப்படின்னா y வந்து 10 - x எழுதலாமா. ஸோ அதை நீங்கள் தனியாக எழுதிடுறேன். அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் x + y வந்து 10 அப்படின்ட்டான். அப்போ ஒய்யை வந்து நான் 10 - xன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஒய்க்கு வந்து இந்த ஒய்யை வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாமா, இந்த ஒய்யை நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். ஸோ அப்படி பண்ண அப்படின்னா w is equal to integral of 0 to 4 x² 10 - x dx ப்ளஸ் 0 to 2 y² dy. இப்போ இப்படி எழுதலாமா, இப்போ தாராளமாக அப்படி எழுதலாம். ஸோ வந்து வேறு வந்து க்ளூ இருக்கா. ஓகே, இப்போ தாராளமாக இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். என்ன கேட்குறான், ஒர்க் டன் தானே கேட்குறான். ஆமாம், இப்போ ஈஸியாக ஒர்க் டன் இப்போ கண்டுபிடிச்சிடலாம்.
W ஈக்குவல் டு இப்போ வந்து உள்ளே மல்டிபிள் பண்ண அப்படின்னா 10x³ மைனஸ் 10x² மைனஸ் x³ dxன்னு எழுதலாமா? இப்போ இது இன்டிகிரேட் பண்ண அப்படின்னா 10x³ டிவைட் பை 3 மைனஸ் x⁴ டிவைட் பை 4 இன்டிகிரேட் பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் வந்து 4, லோயர் லிமிட் 0 ப்ளஸ் இதை இன்டிகிரேட் பண்ண அப்படின்னா y³ பை 3, அப்பர் லிமிட் வந்து 2, லோயர் லிமிட் வந்து 0. ஓகே, அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணு. அப்பர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ண அப்படின்னா 10 × 4³ மைனஸ் டிவைட் பை 3 மைனஸ் 4⁴ டிவைட் பை 4, லோயர் லிமிட் 0 தானே, அப்போ இப்போ இருந்தாலும் 0 தான், அப்போ அதை விட்டுரு. ப்ளஸ்ஸு 2³ வந்து என்னது ஒய்ன்றது 2³ போட்டால் 2³ டிவைட் பை 3. இப்போது 10x³ பை 3 y⁴ பை 4. ஓகே, இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்? இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணிடலாம்? W ஈக்குவல் டு ஒரே நிமிஷம், ஓகே. இப்போது W ஈக்குவல் டு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ வந்து இதில் காமனாக தான் எடுக்க முடியுமா? காமனாக இதில் தான் எடுக்க முடியுமான்னு பாரு. காமனாக வந்து 4³ இருக்குது, இப்படி எழுதலாம். W ஈக்குவல் டு 10 × 64 டிவைட் பை 3 மைனஸ் 4 × 4⁴ எழுதலாமா? இதை 4⁴ 4 × 4⁴ எழுதலாம். 4⁴ வந்து என்னது? 64. 4⁴ வந்து என்னது? 64 டிவைட் பை 4 ப்ளஸ் 2³ வந்து 8/3. ஓகே, இப்போது 4ம் 4 கேன்சல் ஆயிரும். அப்போது W ஈக்குவல் டு 10/3 64 மைனஸ் 64 ப்ளஸ் 8/3 வருமா? ஓகே, இப்போது 10/3 64 மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணணும்? இப்போ டினாமினேட்டர் இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கே 3 இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? மேலே கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? ஓகே, அப்போ 1064 மைனஸ் 364 டிவைட் பை 3 வருமா? வரும். அப்போ 10 × 64 மைனஸ் 3 × 64 எவ்வளோ? 10 64 3 64 வந்துச்சுன்னா 7 64. அப்போது இப்போ 7 × 64 டிவைட் பை 3 ப்ளஸ் 8/3 இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். இப்போ நீ இதை வந்து பார்த்த அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணால் 21 சம்திங்கில் வரும். இதையும் கேன்சல் பண்ணால் 21 சம்திங்கில் வரும். இல்லைனா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம ஆடே பண்ணிடலாம். என்ன வந்துச்சு? 7 × 64 டிவைட் பை 3. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 64 என்ன டைம் 7 டைம்ஸ் போட்டால் 7 28, 7 6 வந்து 42 44. ஓகே, அப்போ 44 8 ப்ளஸ் 8 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 1. இப்போ 8 நீ ஆட் பண்ண அப்படின்னா 16, இங்கே 1 5, அப்போ 456 டிவைட் பை 8. ஓகே, அப்போ 456 டிவைட் பை 3. அப்போ கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இதை கேன்சல் பண்ணால் 1, இங்கே 1 போகும் 5, 152 ஜூல். அப்போ வந்து ஒர்க் டன் வந்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஒர்க் டன் என்னன்னு கேட்டால் 152 ஜூல்னு சொல்லலாம். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து என்ன? தாராளமாக 152 ஜூல். அப்போ நீ என்ன பண்ண உனக்கு தெரியணும் அப்படின்னா, இது வந்து நான் சொன்ன மாட்ரேட் லெவல் கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்படின்னா நம்ம இந்த இடத்துல உனக்கு dx/i⁻, dy/j எழுத தெரியணும். அதாவது இந்த dsனா இதுதான் இப்படி தான் எழுதணும் உனக்கு எழுத தெரியணும். அதான் நான் இன்ட்ரோலே சொன்னேன். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒய்னா இப்படி போடலாம், அது உனக்கு தெரியணும் 2. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் போட்டுருவீங்க, சில பேருக்கு தான் தெரியாது. அப்போ இது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து மேஜர் பிரச்சனை இது ஒன்று, அது இந்த ஒய்ன்ற இடத்துல எப்படி சப்ஜெக்ட் பண்ணணுன்றது ஒன்று. அப்புறம் மூணாவது வந்து இந்த இடத்துல வந்து 64 இதெல்லாம் இந்த ஒரு மாதிரியாக கேன்சல் மல்டிபிள் ஆகாத மாதிரி டிவைட் ஆகாத மாதிரி இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து நீ வந்து நிறைய பேருக்கு தோணாது இந்த இடத்துல. ஸோ கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து சாதாரணமான f/ds தான் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். ஆனால் அதே f/ds தான் இந்த மாடலும். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துருக்கியா? அதுதான் வந்து நம்ம வந்து இன்டிகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் மேத்தமெட்டிக்கெலாம் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா டைம் எவ்வளோ போகிறதுன்னு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கன்சிடர் a force vector. ஃபோர்ஸோட வெக்டர் அவனே சொல்லிட்டான். ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸ் இஸ் a மூவிங் பார்ட்டிகல் ஃப்ரம் பாயிண்ட் A to பாயிண்ட் B லைன் செக்மெண்ட். ஓகே,
இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, half இன்ட்டு பேஸ் வந்து என்னது 1, பேஸ் வந்து ஹைட் வந்து என்னது 1, அப்போ வந்து 1/2 இன்ட்டு 1, அப்போ 1/2 ஆப்ஷன் சி அப்படின்னு போட்டால் தப்பு. நம்ம நிறைய பேர் கண்டிப்பாக அதை போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா சில பேர் போட்டிருக்க மாட்டேங்க, கொஸ்டின் நல்லா படித்தவங்க நிறைய பேர் வந்து இது வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கிராஃப்னு நினச்சிருப்பேன். இதை ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கிராஃப்னு கண்டிப்பாக நினச்சிருப்பேன். ஆனால் இது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கிராஃபே கிடையாது. அவன் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கான கிராஃப் தான் கொடுத்தான். அவன் ஃபோர்ஸோட வெக்டர் தனியாகவே கொடுத்துட்டான். அப்போ வந்து இது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கிராஃப் கிடையாது, ஏரியா கண்டுபிடிக்க. ஓகே, ஸோ அதனால் என்றைக்குமே கொஸ்டினை வந்து கண்டிப்பாக பார்த்து கவனமாக தான் ரீட் பண்ணணும். ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா எக்ஸ் டு ஒய் வந்து இப்படி போகுது, எக்ஸ்கமா ஒய் ஒய்க்கமா. இப்போ நம்ம போன கொஸ்டினில் வந்து இங்கே பார்த்தோம்ல, அதே தான் வந்து கிராஃபில் கொடுத்துருக்கானுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் கேட்குறது என்னது, ஒர்க் டன் பை தி ஸ்கோர், ஒர்க் டன் தான் கேட்குறான். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஃபோர்ஸ் வந்து என்னது -xi கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப். ஓகேவா? சரி, இப்போ டிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎஸ் வந்து என்னது dxi கேப் ப்ளஸ் dy ஜே கேப், இது தெரியும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா w is equal to -xi கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் dxi கேப் ப்ளஸ் dy ஜே கேப். அப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா -x dx ப்ளஸ் y dy எழுதலாமா? ஓகே, எக்ஸோட வேல்யூ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இதை வந்து இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா இங்கே மேலே கீழே போடுவோம்ல, அப்போ இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் போடணும்ல, அது மறந்துட்டோம்ல. இப்போ எக்ஸ் கம்மா ஒய் கம்மா எக்ஸ் கம்மா அதாவது x1 y1 தான் அப்படி மாற்றிட்டு இருக்கேன். x1 y1 வந்து என்னடா 1,0, x2 y2 வந்து என்னது 0,1, அதாவது x1 y1 x2. அப்போ வந்து இனிஷியல் பொசிஷனில் வந்து என்னது x1 வந்து என்னது 1, ஃபைனல் பொசிஷன் வந்து என்னது 0. அதே ஒய்க்கு இனிஷியல் பொசிஷன் வந்து என்னது 0, ஃபைனல் பொசிஷன் வந்து என்னது 1. ஓகே, இப்படி இன்டெகிரல் பண்ண அப்படின்னா -x² / 2 அப்பர் லிமிட் வந்து 0, ஃபைனல் லோயர் லிமிட் வந்து 1 ப்ளஸ்ஸு y² / 2 அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் வந்து 0. ஓகே, இப்போ அப்பர் லிமிட் வந்து என்னது 0, அப்போ -0² / 2 மைனஸ் ஆஃப் -1² / 2 ப்ளஸ்ஸு 1² / 2 மைனஸ் 0² / 2. ஓகே, இப்போது இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். அப்போ இது வேஸ்ட்டு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகும், அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து 1/2 ப்ளஸ் 1/2 = 1. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன வரும், ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் வந்து பி. அப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கிராஃபு, இது வந்து நம்ம வந்து மாற்றி வந்து ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு போட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரும். ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேவா? அதனால் இங்கே கொஸ்டின்லேயே எஃப்ன்ற வெக்டர் பார்த்துட்டு அப்படின்னா நீ தப்பு பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a block of mass 25 kg pulled horizontal force. அதாவது ஒரு இதுவும் ஒரு ஈஸியான சம் தான். ஈஸியான சம் கிடையாது, நம்ம கரெக்டாக ரிசால்வ் பண்ணால் ஈஸியான சம்மு. என்ன அப்படின்னா ஒரு இது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், சரியா? இங்கே வந்து மாஸ் 25 kg வந்து இருக்குது. இது வந்து புல்லுட் அலாங் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் பை ஃபோர்ஸ் அண்ட் ஆங்கிள். அதாவது இப்படி வந்து புல் பண்ணுறோம், இப்படி ஒரு ஃபோர்ஸ்னால வந்து இழுக்கிறோம், அது வந்து ஹரிசாண்டலி மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 45 டிகிரி. ஓகே, இப்போது இந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் இப்போ இழுக்கிற இப்போ நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கிறோம், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் வந்து நல்லா ஸ்மூத்தாக வராது. ஏன் அப்படின்னா உள்ள கீழே சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். அதோட கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன்னா வந்து என்னது μn. மியூவோட வேல்யூ வந்து என்னென்னா 0.25 அவனே கொடுத்துட்டான். த பிளாக் ட்ராவல்ஸ் ஏ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. சரி, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் டூரிங் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது அதே ஃபார்முலா தான், W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். இப்போ வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது 5 தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபோர்ஸ் வந்து இது வந்து என்னென்னா இந்த ஃபோர்ஸ் வந்து தீட்டா ஹரிசாண்டலாக 45 சொல்லிட்டான். அப்போ வந்து இது என்னது, இது F cos θ, F cos 45. சரி, அப்போ வந்து இது என்னது F sin 45.
புரியுதா? எஃப் காஸ் 45 எஃப் சைன் 45. இது வந்து என்னது? எம்ஜி. மேலே வந்து என்னது? நார்மல் ஃபோர்ஸு. அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆங்கிளில் வந்து இழுக்கிறப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது இந்த ஃபோர்ஸ் தான். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 போட்டால் அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இங்கே என்ன ஒரு மிஸ்டேக் வரும் அப்படின்னா, இந்த எஃப் இருக்குல்ல, எஃபோட வேல்யூ கொடுக்கல. அப்போ இந்த எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எஃபோட வேல்யூ கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, W F cos 45 இன்டூ டின்னு போட்டு ஆன்சரை முடிச்சிருக்கலாம். டி வந்து அவனே 5 மீட்டர் சொல்லிட்டான். காஸோட வேல்யூ 1/√2. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ வந்து இத்தனை நியூட்டனில் வந்து ஹரிசாண்டல் எடுக்கணும்னு சொன்னால் அதை போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆனால் அவன் கொடுக்கல. அதை வேறு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவன் என்ன சொல்லியிருக்கான்? யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்ட்டான். அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, ஆக்சிலரேட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? இருக்கும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம விஷயத்தை சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போது எஃப் cos 45 ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன்னா வந்து என்னதுரா? மியூ என். என்னோட வேல்யூ வந்து என்னது? ஸோ என்னோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, மேலே வந்து எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று என், ஒன்று எஃப் சைன் தீட்டா, கீழே வந்து எம்ஜி. அப்போ என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்போது என் ப்ளஸ்ஸு எஃப் சைன் 45 ஈக்குவல் டு எம்ஜி. புரிஞ்சா? அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது? எம்ஜி மைனஸ் எஃப் சைன் 45. அப்போ வந்து எம்மோட வேல்யூ வந்து 250. ஜினா என்னது? 10. அப்போ 25 × 10 250 மைனஸ் எஃப் சைன் டீட்டா அப்படின்னா சைன் 45 அது √2 எஃப் ரூட். அப்போ 250 மைனஸ் எஃப் ரூட்டு தான் என்னது? நார்மலோட வேல்யூ. அப்போ நார்மல் என்ன சப்ஜெக்ட் பண்ணும்? இங்கே சப்ஜெக்ட் பண்ணு. எஃப் cos 45 என்னடா? √2 தான். ஸோ F/√2 ஈக்குவல் டு மியோட வேல்யூ வந்து என்னது? 0.25. 0.25 அப்படின்னா 1/4 எழுதலாமா? 1/4 250 மைனஸ் F√2. ஓகே, இப்போ 1/4 உள்ள மல்டிபிள் பண்ணு. F/√2 ஈக்குவல் டு 250 டிவைட் பை 4 மைனஸ் F/4√2. ஓகேவா? இந்த எஃப்ஐயும் ஒன் சைடு கொண்டு வந்துடு. அதாவது இதை வந்து இந்த சைடு கொண்டு வா. அந்த சைடு கொண்டு வந்து அப்படின்னா F/√2 ப்ளஸ் F/4√2 ஈக்குவல் டு 250 டிவைட் பை 4. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ வந்து டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் அப்படின்னா மேலே கீழே 4 ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4F டிவைட் பை 4√2, அதாவது 4F/4√2 வருமா? அப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ 4F ப்ளஸ் F 5F/4√2 ஈக்குவல் டு 250 டிவைட் பை 4ன்னு வரும். இந்த 4 கேன்சலு. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50. அப்போ எஃபோட வேல்யூ என்னது? 50√2. அப்போ நம்ம எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எஃபோட வேல்யூ தான் எங்கே சப்ஜெக்ட் பண்ணணும்? இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போது W ஈக்குவல் டு 50√2 cos 45 என்னடா? அது வந்து 1/√2. டி வந்து என்னது? 5 கொடுத்துருந்தான். √2 கேன்சலு. W ஈக்குவல் டு 5 × 5 250 ஜூல். அப்போ என்ன ஆன்சரு? ஆப்ஷன் வந்து டி. அதாவது நம்ம பார்த்த ஈஸியான ஒரு மாடல் பார்த்தா F/Dயை வச்சு எப்படியெல்லாம் கேட்குறான். ஒன்று இன்டிகிரேட் பண்ண சொல்கிறான், ஒன்று வந்து ஆங்கிளை கொடுத்து இந்த ஃபோர்ஸு அது ஈஸியாக சப்மிட் பண்ணிட்டு வேலையை முடிக்கிறத தாண்டி அந்த ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த கான்செப்ட் தெரில அப்படின்னா F-F போட்டு MA போட்டுருவோம். அப்போ அதுவும் போடக்கூடாது. அப்போ வந்து கரெக்டான இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு நாள் என்ன பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த மியூ வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி கரெக்டாக வந்து இந்த 0.25 1/4 கரெக்டாக எழுதி போட்டால் உனக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, அதுவும் இல்லாமல் நார்மலில் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம். நார்மல்னால் இப்போ இது இங்கே தானே இருக்குது, இதை நிறைய பேர் பார்க்கவே மாட்டோம். அப்போ இது = இதுன்னு போட்டு கடைசி வரைக்கும் N = mgன்னு போட்டு ஆன்சரே வரவே வராது. ஸோ வந்து இதெல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். என்னென்ன பண்ண முடியும்? நார்மல்னால் இதை எழுத தெரியணும் 1, இதையும் கரெக்டாக ஈக்குவேட் பண்ண தெரியும் 2. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம் ரொம்ப 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 ஈஸி. நெக்ஸ்ட்டு, in a hydraulic lift, okay, surface area of input piston வந்து 6 cm², okay, and that of output piston வந்து 1500 cm², okay. If 100 Newton வந்து applied to the input piston to raise the output piston by 20 cm, work done. அதாவது அதே அரைச்ச மாவு தான். W அப்படின்னா என்னது?
எஃப்டி. அந்த டிஏ வந்து என்ன சொல்லிட்டான், டிஏ வந்து 20 சென்டிமீட்டர் சொல்லிட்டான். நமக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு பிரச்சனை. எல்லா இடத்துலையும் அந்த ஃபோர்ஸ் தான். அதாவது நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த கார் பார்க்கிங்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட் போனாலோ இல்லை ஏதோ மால் போனாலோ ஒரு கார் பார்க்கிங் பார்ப்பீங்க. இந்த ஒருத்தர் கார் பார்க்கிங்கில் இருக்கிறவர் இப்போ வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு பட்டனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. இந்த சின்ன ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு காரே லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஸ் வரும். அது ஏன் அப்படின்னா இது ஈக்குவல், ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ப்ரெஷர்னால் அந்த ஃபோர்ஸ் பை ஏரியா, இங்கே இருக்கிற ப்ரெஷரும் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் ஈக்குவல். அந்த கான்செப்ட் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சின்ன ஏரியா தானே, இதோட ஏரியா வந்து 6 சென்டிமீட்டர் ஸ்கொயராக, இதோட ஏரியா வந்து 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயராக. இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 100 நியூட்டனா. அப்போ வந்து இங்கே வந்து என்ன வந்து ஃபோர்ஸ் வந்து வரும், இங்கே வந்து நம்ம இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ்னால இங்கே மேலே தூக்குதில்ல, அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா 20 சென்டிமீட்டராக. ஓகே, அது வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 20 சென்டிமீட்டராக. அப்போது அங்கே வந்து எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னு கேட்குறான். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், அவன் வந்து டிஸ்பிளேஸ் எவ்வளோ எக்ஸ் வந்து கொடுத்துட்டான், டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் 2 சைடுமே ஈக்குவல், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து P1 is equal to P2, F1 A1 is equal to F2 A2. ஓகே, F1 வந்து என்னது 100 நியூட்டன், A1 வந்து என்னது 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர், F2 வந்து என்னது தெரியாது, A2 வந்து என்னது 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஓகே, அப்போ F2 அப்படின்னா 1500 இன்ட்டு 100 டிவைட் பை 6. கரெக்டா? கரெக்ட். இப்போ நீ வந்து இதை வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்போது F2 ஈக்குவல் டு 15 வந்து இப்போ வந்து இதை விட்டுரு 15 வந்து என்ன 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ இதையும் கேன்சல் பண்ண அப்படின்னா 2.5. அப்போது 2.5 இங்கே 2 0 இருக்கா, இன்ட்டு 100, இங்கே ஒரு 100 இருக்கா, 100. அப்போ F2 இப்போ வந்து இதை விட்டுரு, இது வந்து 10,000 இருக்குது, 1000 என்னது கிலோ ஜூல். அப்போ 25 கிலோ ஜூல்னு ஆயிரும். F2 வந்து 25 கிலோ ஜூல், ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ F2 வந்து என்னது 25 இன்ட்டு 10³ நியூட்டன் எழுதிக்கலாமா? ஓகே, 25 இன்ட்டு 10³ நியூட்டன் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஒர்க் டன் தான் வேணும். அப்போது W is equal to force into distance. Force வந்து என்னது 25 இன்ட்டு 10³ இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது 20. அப்போ நீ அதுக்கான ஆன்சர் போட்ட அப்படின்னா 20 சென்டிமீட்டர் 10⁻². அப்போ வந்து 25 இன்ட்டு 2 50, இன்னொரு 0 இருக்குது, 100 இன்ட்டு 10³ இன்ட்டு 10⁻². ஓகேவா? அப்போது 500 இன்ட்டு 10⁻1. அப்போ என்னது 5 கிலோ ஜூல். ஒர்க் டன் வந்து என்னடா 5 கிலோ ஜூல். அப்போ வந்து நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா 5 கிலோ ஜூல். இந்த அவனே கிலோ ஜூலில் தான் கேட்டிருக்கான். பண்ணது 5. அப்போ 5 தான் அதுக்கான ஆன்சர். நீ என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. உனக்கு என்ன கான்செப்ட் வேணும், இங்கே இருக்கிற ப்ரெஷரும் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் ஈக்குவலு. அப்போ நம்ம இதை போடணும், இதை போட்டால் உனக்கான F2 வந்து கிடைக்கும். அந்த F2 அழகாக எடுத்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் அதுக்கான ஆன்சர். இப்போ எல்லா சம்லையும் நம்ம என்ன பார்க்குறோம், ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுது. டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவனே கொடுத்துட்றான். இது சில நேரத்தில் அப்படின்னா தான் பொசிஷனை வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபோர்ஸை தான் வந்து அவன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கான். எல்லா சம்லையும் நம்ம என்ன பண்ணோம், இன்டிகிரேட் பண்ணி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சோம், அப்புறம் வந்து ப்ரெஷர் வச்சு இங்கே ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், அப்புறம் இங்கே பார்த்தா அப்படின்னா டீட்டா வச்சு இது ஃப்ரிக்ஷன் ஈக்குவல்னு அங்கேயும் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ நிறைய இடத்துல அந்த ஃபோர்ஸ் தான் அன்னோன் வேல்யூவாக வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி சம்மந்தம் அது. நிறையா பேர் வந்து இந்த மாதிரி டயக்ராமை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியாக வந்து ஜர்க் ஆயிரும். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தா அப்படின்னா அதில் ஒன்றும் விஷயமே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருக்கும். என்ன அப்படின்னா, a body of mass 50 lifted to height 220 மீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்டு. இங்கே மாஸ் 50 kg 20 மீட்டர் வந்து தூக்குறோம் 2 டிஃப்ரெண்ட் வேஸ்லேயும். ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி போத் ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே வந்து இப்படி தூக்குறோம் 20 சென்டிமீட்ரு, இங்கேயும் இப்படி போகிறோம், அதே ஹைட்டு 20 சென்டிமீட்டர் தான். இப்போ ஒர்க் டன் வந்து 2 கேஸ்லையும் எப்படி இருக்கும்னு கேட்குறான். ஒர்க் டன் வந்து அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி கேட்குறான். அப்போ ஒர்க் டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1:1 ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் இங்கேயும் 20 சென்டிமீட்டர் தான், இங்கேயும்
20 சென்டிமீட்டர் தான், ஹைட்டு மாறல. அப்போ ஹைட்டு மாறல அப்படின்னா ஒரே இது தான் வரும். அப்போ வந்து 1:1 தான். ஆனால் பார்க்குறப்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா டீட்டாக கொடுத்துருக்கோம், இங்கே நான் 50 kg கொடுக்கணும், ஏற்றலாம் இருக்கிறேன். ஆனால் விஷயமே கிடையாது. இதுதான் சொன்னேன், பார்க்குறப்ப ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு a closed tube of average radius வந்து 50 சென்டிமீட்டர், இன்னர் வால் வந்து டஃப்பு, கெப்ட் வெர்டிக்கல் பிளேனு, பிளாக் வந்து 1 kg, அதான் இதுதான். இன்சைட் த டியூப் இருக்குது. ஸ்பீட் ஆஃப் த பிளாக் வந்து 22. சரி, இன்ட்ரடியூஸ் டாப் ஆஃப் த டியூப். இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பீடில் வந்து 22 per meter வந்து நம்ம ஹரிசாண்டலாக பண்ணுறோம். கடைசியில் 5 ஆசிலேஷனுக்கு அப்புறம் பிளாக் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சம் போட்டால் அதை மட்டும்தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை த டியூப் தான் கேட்குறான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வந்து இப்படி மூவ் ஆகிறப்போ இது ஃப்ரிக்ஷன் வந்து ஆகுமா? கண்டிப்பாக ஆட் ஆகும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போது ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் இது வந்து இப்படி இப்படி மூவ் ஆகுறப்போ டவுன்வர்ட்ஸ் வருது. அப்போ கிராவிட்டி வந்து என்னது கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஒர்க் டன் பை கிராவிட்டி ஈக்குவல் டு ஒர்க் டன் ஈக்குவல் டு என்னது சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து பார்த்தோம். ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னது சேஞ்ச் இன் எனர்ஜி. ஓகே, இதுதான் வந்து சம்மு. அவங்க என்ன கேட்குறான், ஒர்க் டன் பை த டியூப். இது இந்த இடத்துல எது ஒர்க் டன் பை த டியூப்? ஃப்ரிக்ஷன். இதுதானே ஒர்க் டன் பை த டியூப். இது ஒர்க் டன் பை த டியூபா? கிடையாது. அப்போ நம்ம அதை மட்டும் தான் ஒன் சைடு வச்சுக்கணும். அப்போ ஒர்க் டன் பை டியூப் அதுதான் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஒர்க் டன் பை கிராவிடேஷன். இதுதான் வந்து என்னது நமக்கு கிடைச்ச ஃபார்முலா. இதை நீ கரெக்டாக போட்ட அப்படின்னா மீதி எல்லாமே ஈஸி. இப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வந்து பார்க்கலாமா? அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். கைனடிக் எனர்ஜி ஃபைனல் அப்படின்னா ½ m ஃபைனல் ஸ்கொயர். வி ஃபைனல் வந்து என்னடா ஆகும்? வி ஃபைனல் வந்து அவனே சொல்லிட்டான், அந்த 5 ஆசிலேஷனுக்கு அப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிரும்ட்டான். அப்போ ஸ்டாப் ஆகினா ஃபைனல் வெலாசிட்டி 0. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி 22. அப்போ 22 ஸ்கொயர் அப்படின்னா 22 4 4 4 4 இப்போ 484. ஓகே, இப்போ 484 அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 484. அப்போ வந்து மைனஸ் இருக்கும். இப்போ ½ எம்மோட வேல்யூ வந்து 1 484 தானே 484. இதே நீங்கள் கேன்சல் பண்ணால் 242. அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வந்து -242. ஓகே, 242 ஜூல். இப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. இது ஒன் சைடு வச்சுக்க. இப்போ ஒர்க் டன் பை கிராவிடேஷன் கண்டுபிடிக்கணுமா? அது என்னது mgh. எம்மோட வேல்யூ என்னது 1 kg, ஜியோவோடது 10. ஹைட் வந்து என்னது, ஹைட் வந்து ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டரு. அப்போ டயாமீட்டர் தானே ஹைட்டு, அது வந்து என்னது 30. அப்போ 30 சென்டிமீட்டர். அப்போ வந்து 30 × 10⁻². அப்போ வந்து இது 0 இந்த 0 -2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ஒர்க் டன் பை கிராவிடேஷன் என்னது 3 ஜூல். ஓகே, நம்ம கிடச்ச ஃபார்முலா வந்து என்னது ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன். அதான் ஒர்க் டன் பை த டியூப். ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அது வந்து என்னது -242 -3. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு -245 ஜூல். இதுதான் வந்து என்னது ஒர்க் டன் பை த டியூப். அந்த ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன்னு கேட்காம ஒர்க் டன் பை த டியூப்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நமக்கு என்ன தெரியணும், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸி தான். நிறைய பேர் இதை கூட கண்டுபிடிச்சிடும் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு. ஆனால் இது நிறைய பேருக்கு அந்த டயத்தில் ஸ்ட்ரைக் ஆகாது. ஆனால் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸ்ட்ரைக் ஆனால் என்ன வரும், மார்க் வரும், இல்லைனா மார்க் வராது. நெக்ஸ்ட்டு என்ன, a body of mass m dropped from height reaches the ground with speed வந்து கொடுத்துட்டா வேல்யூ ஆஃப் த ஒர்க் டன். அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பாத்தோம்ல, இதே மாதிரி நான் என்ன அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஹைட் இருக்குது, ஒரு ஹைட்டு ஹெச், ஒரு டவர் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து எம்முனை வந்து ட்ராப் பண்ணுறோம். ஓகே, ட்ராப் பண்ணால் கிரவுண்டில் வந்து இந்த எம்மு வந்து ஒரு வெலாசிட்டியில் விழுகும்ல, அந்த வெலாசிட்டி தான் வந்து என்ன அப்படின்னா 0.8 √GH. இதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து இந்த பாலை தூக்கி போடுறப்ப கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் அப்போஸ் பண்ணணும்ல, அந்த ஃப்ரிக்ஷன் அப்போஸ் பண்ணுற ஒர்க் டன் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷனே வந்து போட்டுடலாம். ஓகே, இனிஷியலாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மொதல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகே, இப்போ mgh எழுதிடலாம் ப்ளஸ்ஸு ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னா இங்கே வெலாசிட்டி வந்து இனிஷியலில் வந்து என்னது 0. அப்போ ஃபைனல் மட்டும் தான் இருக்கும். அப்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னா
அப்போ வந்து மைனஸ் வராதில்ல, இனிஷியல் தான் இருக்கும். அப்போ இனிஷியல் 0, ஃபைனல் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஹாஃப் எம்மோட வேல்யூ வந்து அது எம்மோட வேல்யூ எம்மு தான். எம்மு வி ஸ்கொயர் 0.8 ரூட் ஆஃப் ஜிஹெச் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போது எம்ஜிஹெச் ப்ளஸ் ஒர்க் டன் ஒன் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு ஹாஃப் எம் 0.8. இப்போ வந்து 8 அப்படின்னா 64, ஒரு பாயிண்ட் இருக்கனால 10⁻², ஜிஹெச். ஓகே, இப்போ நீ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.64 அப்படின்னா கேன்சல் பண்ண அப்படின்னா 32 × 10⁻², 0.32. அப்போது எம்ஜிஹெச் ப்ளஸ் ஒர்க் டன் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு 0.32 mgh. ஸோ நமக்கு இதுதானே வேணும். அப்போ அதை இந்த சைடு கொண்டு போயிட்டா அப்படின்னா 0.32 mgh மைனஸ் mgh, அதாவது 1 மைனஸ் 0.32 வரும், 0.68 வருமா. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ வந்து இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ வந்து வேல்யூ வந்து என்ன வரும், மைனஸ் 0.68 mgh. இதுதான் வந்து என்னது, ஒர்க் டன் பை ஏர் ஃப்ரிக்ஷன். இதுதான் வந்து அவன் கேட்டிருக்காது. அப்போ மைனஸ் 0.68 பார்த்தா அதே சம்மு தான், அதாவது கொஞ்சம் தான் மாற்றிருக்கான். அப்போ ஆப்ஷன் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஆனால் இது ஈஸியான சம்மு தான், ஆனால் கஷ்டம். அது என்ன ஈஸியான கஷ்டம், அதுதான் வந்து இது. ஆனால் உனக்கு இது போட தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஈஸி எதுவுமே கிடையாது. என்ன மாதிரி சம்மு அப்படின்னா, நீ வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீ சால்வ் பண்ணு. என்ன, a person pushes a box on a rough horizontal platform surface. He applies a force வந்து 200 Newton over a distance வந்து 515 meter. Thereafter he gets progressively tired. Is applied force reduced linear distance 100 Newton. Total distance வந்து through which box has moved வந்து 30. What is the work done by the person during the total movement of the box? ஒர்க் டன் தான் கேட்குறான். ஆனால் வந்து இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் 2 இருக்குது. நம்ம என்ன F2 - F1 போடுறதா அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹாரிசான்டல் பிளாட்ஃபார்மில் 200 Newton ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு தள்ளுறான், 15 மீட்டருக்கு தள்ளுறான். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி 30 மீட்ரு வரப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் 200 வந்து 100 குறைஞ்சிருச்சு. அப்போதைக்கு ஒர்க் டன் வந்து என்ன கேட்குறான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நீ என்ன பண்ணிடணும், ஈஸியாக உனக்கு சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னா கிராஃப் போட்டுடணும். கிராஃப் எதுக்கு, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நீ போட்ட அப்படின்னா ஈஸியாக தள்ளி சால்வ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, இது எஃப், இது டி. அவன் வந்து இனிஷியலாக எவ்வளோ கொடுத்தான், இனிஷியலாக வந்து 200 கொடுத்தானா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும், 15 மீட்ரு வரைக்கும் 200 கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு 30 டிஸ்டன்ஸுக்கு வரப்போ இது வந்து இது 0னா இது என்னது 100, இது 30ன்னு வச்சுக்க. 30க்கு வரப்போ அவன் 200 ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 100 ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இதுதான் வந்து என்னது, கிராஃபு. உனக்கு புரிஞ்சா, 200லேருந்து வந்தான், 250 மீட்டர் வரைக்கும் வந்தான். அப்புறம் வந்து 30 போகிறப்ப அது 100 மாறிடுச்சு. ஸோ இது கிராஃப் வந்துருச்சு. இப்போ ஃபோர்ஸுன்ற டிஸ்டன்ஸுக்கு கொடுத்து உனக்கு ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா அண்டர் த கிராஃப் தான் வந்து என்னது, ஒர்க் டன். ஓகே, அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஏரியாவா. இப்போ A1 வந்து என்னது 15 × 200 = 3000 Newton. A2 இதுக்கான ஏரியா தெரியல அப்படின்னா இதை நீ இப்படி போடலாமா, இப்படி போட்ட அப்படின்னா இது ட்ரையாங்கிள், இது ரெக்டாங்கிள். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா. இப்போ ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடி. ஹாஃப் பேஸ் வந்து என்னது 15, ஹைட்டு வந்து என்னது, ஹைட் வந்து 100. இது கேன்சல் பண்ண அப்படின்னா 7.5, அப்போ 750 Newton. இப்போ ஏரியா 3 என்னது 15 × 100. ஓகே, அப்போ 15,000. அப்போ வந்து நீ மூணுத்தையும் ஆட் பண்ணனா உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஒர்க் டன் = A1 + A2 + A3, அதாவது 3000 + 750. இங்கே நியூட்டன் போட்டிருக்கேன், நியூட்டன் வராதுல்ல. 3000 + 750 + 1500. இப்போ 3000 + 1500 4500. 4500 + 750 0 5. 7 + 5 வந்து என்ன வரும், 7 + 5 வந்து 12. இங்கே 1 5 5250. 5250 எந்த ஆப்ஷன் இருக்குது, 5250 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஒர்க் டன், அதாவது ஒர்க் எனர்ஜி பவரில் வெறும் ஒர்க்கை மட்டுமே வச்சு எப்படி ஈஸியாக கேட்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்,
எப்படி கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் கேட்டால் எப்படி கேட்கலாம் அதையும் பார்த்தோம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக, அதாவது ஹார்ட்ஸ் லெவலில் கேட்டால் எப்படி வந்து கேட்டால் அதையும் வந்து சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இதை தாண்டி இந்த லெசனில் வந்து என்னென்ன இது இருக்குது அப்படின்னா, எனர்ஜி இருக்குது, பவர் இருக்குது, கொலிஷன் இருக்குது. இந்த எனர்ஜியும் கொலிஷனும் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸில் வந்து அப்லோட் ஆகும். ஓகே, ஃபிசிக்ஸ் 180 சீரீஸில் வந்து பை பண்ணாதவங்க லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஐ வாண்ட் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் அப்படின்னா மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் 180 சீரீஸை பை பண்ணிக்கலாம். இப்போ பவர் இருக்குல்ல, பவர் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். இந்த எனர்ஜியும் கொலிஷனும் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸில் அப்லோட் ஆகும். அப்போ நம்ம இது ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா 1D 2 யூனிட் மெஷர்மெண்ட் 1D 2D லாஸ் ஆஃப் மோஷன் 1 எனர்ஜி பவர் 5மே முடிச்சிட்டோம். இப்போ ரொட்டேஷன் மோஷனையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம எல்லா லெசன்லையும் இப்போ வந்து ஈஸியாக கஷ்டம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோமா, அப்போ வந்து நாளைக்கு பவர் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பவரும் முடிச்சிட்டோம். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கரெக்டான கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம், இதை நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் போய் என்ன பண்ணுங்கள், போய் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.